இறை நம்பிக்கையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் அமைதியான காலை வணக்கம். இன்று 18/12/2025 வியாழக்கிழமை. கிறிஸ்து பிறப்பை நோக்கிய திருப்பயணம் மேற்கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துள்ள தலைப்பு பேராசை பெரும் நஷ்டம். வழங்குபவர் சகோதரர் எஸ். ராபர்ட், நற்செய்தி பணியாளர், சமூக ஆர்வலர், செங்கல்பட்டு மறை மாவட்டம். இன்றைய தியானத்திற்கான இறை வார்த்தையை செவிமடுப்போம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வசனம் 5. பொருளாசையை விலக்கி வாழுங்கள், உள்ளது போதும் என்றிருங்கள், ஏனெனில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று கடவுள் கூறுகின்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இது குறித்து ஒரு கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு மனுஷன் தனியாக ஒரு மரத்தடியில் உட்காந்தின்னு, என்னடா இது வாழ்க்கை, என்னடா இப்படி போகுது அப்படின்னு, மோசமான நிலைமையில் நம்ம வாழ்க்கை இருக்குது, எவ்வளோதான் கஷ்டப்படுறதுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிங்கன்னு உட்காந்துன்னுக்கிறான். மற்றவங்கள மாதிரி நம்மக்கிட்ட பணம் இல்லை, பொண்ணு இல்லை, வைரம் இல்லை, சொத்து சுகம் எதுவுமே இல்லை, ஏதோ வரோம் வாழுறோம் அப்படின்னு சிந்தனை பண்ணினே இருந்தான். அப்போ பார்த்தீங்கன்னா கடவுள் அந்த மனிதனின் கவலையை அறிந்து கவலையை போக்கி மகிழ்ச்சி கொடுக்கலான்னு விரும்பிட்டாருங்க. உடனே கடவுள் அந்த மனுஷன் முன்னால் தோன்றினார். பக்தா, எதற்காக இப்படி கவலையாக தனிமையில் அமர்ந்திருக்கிறாய்? உனக்கு என்ன வேண்டும்? என்னிடம் கேள், நான் அனைத்தையும் உனக்கு தருகிறேன் என்றார். அதை கேட்ட அந்த மனிதன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். என்ன கேட்கலாம் என்று யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தான். பணம், செல்வம், தங்கம், வைரம், இவற்றில் தங்கம் தான் இப்போது அதிகமான விலையாக போதில்ல, அதனால் தங்கத்தையே கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அந்த மனிதன் கடவுளிடம் எனக்கு நிறைய தங்கம் வேணும், அதுதான் என் ஆசை என்று கூறினான். கடவுள் அந்த மனிதனிடம், ஓ தங்கம் வேணுமா, சரி சரி வா உன் வீட்டுக்கு போகலாம் என்று அழைத்து கொண்டு வந்தார். அவர் வீடு அருகில் வந்ததும் கடவுள் அவனுக்கு ஒரு வரம் வழங்கினார். அவன் எந்த பொருளை தொட்டாலும் அது தங்கமாக மாறிவிடும் என்பதுதான் அந்த வரம். அவன் வீட்டை அடைந்ததும் வீட்டை திறந்தான். வீடு முழுவதும் தங்கமானது. அவனுக்கு கை கால் புரியவில்லை. வீட்டில் இருந்த பீரோவை தொட்டான். பீரோ முழுவதும் தங்கமானது. தன் மனைவியை தொட்டான். மனைவியும் தங்கமானாள். சாப்பாட்டை தொட்டான். தண்ணீர் தங்கமானது. சாப்பாடும் தண்ணீர் அது தங்கமானது. ஆனால் மிகவும் பசி எடுக்க எதை தொட்டாலும் தங்கம் 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 தங்கம். தங்கத்தை சாப்பிட முடியாத நிலை ஆகிவிட்டது. மனிதன் திகைத்து போய் பேசாமல் இருந்தான். கடவுள் மனிதனிடம் கேட்டார், என்னப்பா உன் ஆசை தீர்ந்து விட்டதா? உனக்கு வேற என்ன வேணும் என்று கேட்டார். மனிதன் கடவுளிடம், இப்போது எனக்கு சாப்பாடு கிடைச்சா போதும், வேற எதுவும் எனக்கு வேணாம், பசி எடுக்குது என்று கூறி பசி மயக்கத்தில் மயங்கி விழுந்தான். சிந்தனை செய்வோமா? அளவுக்கு அதிகமான பணம், சொத்து, சுகம், ஆசைகள் என்பது நிரந்தரமான மன நிம்மதியான சந்தோஷம், சமாதானம் தராது. இருப்பது போதும் என்ற திருப்தியான உள்ளம் நமக்குள் எப்போதும் இருக்க வேண்டும். போதும் என்ற மனதோடு வாழ்வில் நிறைவு காண வேண்டும். ஆசையே அழிவுக்கு இட்டு செல்லும் வழி. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. உயிர் வாழ அடிப்படை தேவை உணவு, உடை, இருப்பிடம் போதுமானது. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? இறைவா, என்னிடம் இருப்பது போதும் என்று எனது இதயம் எப்போதும் முழு நிறைவு காண அருள் புரிவீராக. ஆமன். உங்கள் ஆன்ம நலனில் அக்கறையோடு உங்கள் சகோதரன் எஸ். ராபர்ட். நற்செயல் வழி நற்செய்தி இயக்கம். தொலைபேசி எண் 99 40 37 43 20 90 03 11 23 85 90 42 88 99 58.
இந்த நாள் இணைய நாளாக அமைய அன்போடு வாழ்த்தி மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.